கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட பகுதி நாகூம் 2 அதிகாரம் 2 வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி அவருடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும் கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணுவது போல இஸ்ரவேலின் மகிமையும் திரும்பி வர பண்ணுவார். இந்த நாளில் கர்த்தர் நம் ஒவ்வொருவரும் பார்த்து கூறுகிற வாக்குத்தத்தம் என்னவென்றால், இழந்து போன மகிமையை திரும்பி வர பண்ணுவேன். வெறுமையாக்கி ஒன்றுமில்லாதிருக்கிற இந்த காலத்தில் கர்த்தர் நிறைவாக்குவேன், மகிமைப்படுத்துவேன் என்று வாக்குத்தத்தத்தை கூறியிருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அப்பாவை நோக்கி பார்த்து ஜெபிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் உள்ள எங்கள் தகப்பனே, நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்திற்காக நன்றி தகப்பனே. இந்த வாக்குத்தத்தத்தை பெற நாங்கள் ஒவ்வொரு தகுதி உள்ள பிள்ளைகளாய் மாற எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க தகப்பனே. சொல்லில, செயல்ல, சிந்தனைகள்ல செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் தயவாய் மன்னியுங்க கர்த்தாவே. வெறுமையாக்கப்பட்ட நிலையில் இருக்கிற எங்களுக்கு நிறைவான நன்மையை மகிமைப்படுத்துவேன் என்று சொன்ன கர்த்தர், இதை கேட்கிற விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவாக்குங்க, மகிமைப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, ஆண்டு கொள்ளுங்க. எல்லாவற்றையும் மீட்பெரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.